பேருமா? மணி. எந்த ஊர் நீங்க? கேரளா. கேரளா. என்ன உதவி வேணும் உங்களுக்கு? என்ன ஆச்சு பையனுக்கு? இவங்க அப்பாவுக்கு ஸ்கேன் எடுக்கணும், மூளை பாதிச்சிருக்கு. அதனால 500 ரூபாய் ஸ்கேனுக்கு வேணும். அப்புறம் செலவுக்கு வேணும். அங்க கேரளாவுக்கு திருப்பி போனா என்ன பண்றீங்க பஸ் ஸ்டாண்ட்ல? இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல உதவி தேடி வந்துட்டேன். அதனால திருப்பி போனோம். திருப்பி போகும்போது பஸ் ட்ரெயினுக்கு வேணும், செலவுக்கு வேணும், எக்ஸ்ரே எடுக்கணும். அதுக்காக உதவி கேட்டு வந்துருக்கேன். ஃப்ரெண்டோட எல்லாம் சேர்ந்து வேலைக்கு போகும்போது நாங்க கெட்டு வேலைக்கு போனவங்க அங்க ஃப்ரெண்டோட எல்லாம் சேர்ந்து குடிச்சு பிக்ஸ் வந்துருச்சு. அப்ப மூளைக்கு பாதிப்பாயிருக்கு. நான் வேலைக்கு போக முடியும், இந்த இடத்துல எங்கேயோ ஓடி போடுவேன், வேலை பார்த்து செஞ்சுட்டு எங்கேயோ போடுவேன். அதனால இப்ப நான் வேலைக்கு விடாத ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு சொந்த ஒரு கேரளாவா? எனக்கு கேரளா குருவாயூர் பக்கம். செருப்பு கூட இல்லாம வந்திருக்கீங்க. செருப்பு உடஞ்சு போச்சு, சரி அப்புறம் வாங்கிக்கலாம். ஆதித்யன். என்ன செய்றீங்க பஸ் ஸ்டாண்ட்ல? பஸ் ஸ்டாண்ட்ல உதவி கேட்க வந்திருக்கோம். எங்க அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம், அதுல மூளையும் பாதிச்சிருச்சு. அதனால இப்ப 500 ரூபா ஸ்கேன் எடுக்கணும். அதனால இப்ப ஸ்கேன் எடுக்க 500 ரூபா உதவி கேட்க வந்திருக்கோம். நான் பார்த்து ஒவ்வொருத்தட்டே போய் காசு கேட்டுட்டு கடையில தான் கேக்குறீங்க. உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க யாரும் இல்ல. எங்க அப்பாச்சி இருக்கு, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப சண்டை போட்டாரு. சண்டை போட்டாங்களா? நீ எத்தனாவது படிக்கிற? நான் 6வது. 6வது படிச்சு இப்படி போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இப்படி கேட்கலாமா அம்மாவோட? எங்க அப்பாவுக்கு முடியனால நான் கேட்கிறேன், இல்லைன்னா நான் ஹாஸ்டல்ல சேர்ந்துருவேன். ஹாஸ்டல்லையா? எந்த ஹாஸ்டல்ல சேர போற? மதுரை. மதுரையிலையா? நல்லா படிப்பியா நீ? உங்க அப்பாவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க? இப்ப மதுரை இங்க திருச்சி ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? பெரிய ஆஸ்பத்திரி. ஸ்கேன் எடுக்கணும்னால வெளியே வச்சு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கு. ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்மிட் ஆகிறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக பணம் திடீர்னு பத்தல. இந்த மாதிரி நான் வந்தேன், இவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. என்னமான்னு கேட்டப்ப வந்து பார்த்தா இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திருச்சி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல வச்சிருக்காங்க. ஜிஹெச்ல எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு மட்டும் ஏதோ பணம் கேட்பாங்க போல, 500 ரூபா. அந்த பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. மனசு கேட்கல எனக்கு. அதான் கூப்பிட்டு கேட்டப்ப இந்த பையன் சொல்றான், இப்படி ஒரு 500 ரூபாய் காசு இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. சொந்தக்காரங்க யாரும் இங்க இல்லையா திருச்சி? அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காது, ஊமை, அதெல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க. அவங்க 500 ரூபா இருந்தா ஸ்கேன் பண்ணிடலாமா? இவன் எப்படி ஸ்கூலுக்கு போகாம இருந்தா இவன் எப்படி போய் படிப்பான்? இப்ப கொஞ்சம் சேர்த்துக்குவேன். சொன்ன 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து சொன்னா அவனை திருப்பி ஸ்கூலுக்கு ஹாஸ்டல்லே ஆக்கிடுவேன். இது வரைக்கும் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தேன். இப்ப ஹாஸ்டலும் சேர்த்து வைக்கிறேன், நம்ம கூட நிக்க வேண்டாம். தம்பி இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு அம்மா வந்து பாத்துக்குவாங்க அப்பாவை, சரியா? நீ யார்ட்டி போய் இப்படி காசு கேட்க கூடாது. நீ காசு போய் கேட்டனா அது தப்பு, சரியா? நீ படிக்கிற பையன் நல்லா படிக்கணும். அண்ணன் உனக்கு பேக் வாங்கி தர. நாளைக்கு அம்மா போய் ஹாஸ்டல்ல விடுறேங்கிறாங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஸ்கூல் இங்க படிக்கல. கேரளாவில் படிச்சுட்டு இருந்தேன். கேரளால படிச்சுட்டு. இப்போ மதுரையில எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க? மதுரையில ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அட்ரஸ் கேட்கல, நாங்க வந்து சேர்த்துக்கோன்னு சார் சொல்லிருக்கோம். சாரு அப்ப நாங்களும் கூட வரேன், சரி அப்படின்னு. சரி, இங்க அப்பாவுக்கு ஸ்கேனுக்கு போனா அண்ணன் தரேன், அண்ணனே அங்க உள்ள வந்து பாத்துட்டு தரேன், சரியா? பணம் கையில தரேன், நீங்க போய் கட்டிருக்கு. மற்றபடி நீங்க வெளியில எங்கேயும் யார்ட்டி போய் காசு கேட்க கூடாது, சரியா? இது நல்ல சின்ன பையன், யார்ட்டி போய் நம்ம கை நீட்டி காசு கேட்க கூடாது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பையன் வச்சு பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுக்காரருக்கு செலவுக்கு என்ன செலவுக்கு எல்லாத்துக்கும் பணம் இருக்கு. யார்ட்டி போய் இவனை வச்சுட்டு கை ஸ்கூல்ல போய் நாளைக்கு ஹாஸ்டல்ல போய் எங்க போய் விடணும்? இல்ல நானே வரேன், சரியா? நீ ஹாஸ்டல் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு முதல்ல போய் உங்க வீட்டுக்கார பாரு. யார்ட்டி இனிமே கையேந்தவன், சரியா? நாளைக்கு நல்லா படிச்சு உங்க அம்மா பாத்துக்கோ. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம எவ்வளவு படுக்கையா இருக்காரு, கஷ்டப்படுறாரு. அம்மா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பாத்துக்கிறாங்க. நீ நல்லபடியா படிச்சு அம்மாவை யார் நல்லா பாத்துக்குவேன்? நீ நல்லா பாத்துக்கணும், சரியா? ஓகேவா? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 10 பேருக்கு உதவி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து. இந்த வயசுல இவ்வளவு இதா பேசுற? எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. சரி, கவலைப்படாத. அப்பாவுக்கு சரியா நான் அண்ணன் வேண்டிக்கிறேன். எனக்காக வேண்டிக்கிறேன்னா அண்ணன் நான் உங்க 2 பேருக்காகவும் உங்க அப்பாவுக்காக வேண்டிக்கிறேன், சரியா? சரியா? சந்தோஷமா? உங்க அப்பாவுக்கு இப்ப பணம் கிடைச்சிருச்சா? நீ சந்தோஷமா? ஸ்கேன் பண்ணிட்டீங்கல்ல, நல்ல வேலை செய்ய நல்லா ஆயிடுவாரு. கவலைப்படாது, நல்லா ஆயிடுவாரு. இப்ப போய் ஸ்கேனுக்கு உடனே கட்டியிருக்கு, சரி? அண்ணன் காலையில வந்து பாக்குறேன், ஜிஹெச் நான் வந்து பாக்குறேன். இதை வந்து பார்த்து நல்லா சொல்லி பார்த்துட்டு போனா கூட நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். கவலைப்படாது, கண்டிப்பா வரேன். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க பணம் எப்ப இந்த வார்த்தை சொன்னீங்களோ, பணம் வேண்டாம் நேர்ல வந்து பாருங்க, அப்பயே எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல. இவனை வச்சு நீங்க நின்னது எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்தது. அவனை வச்சு எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு சார். ஆனா நம்ம போகாம ஆரி பாக்குறது சொந்தம் வந்து எதுவுமே கிடையாது. நம்மள தானே இறங்கணும். நம்ம கஷ்டம் நம்ம சொன்னாதான் புரியும். ஆனா சொன்னாலும் சிலவங்க நம்ப மாட்டேங்குது. இப்ப இந்த காலத்துல நல்ல தட்டிப்பு வெட்டிப்பு எல்லாம் நடக்கனால
நம்ம வந்து நெஜத்தை சொன்னாலும் பொய்ன்னு சொல்றாங்க ஆளுங்க. அதனால அளவா எல்லாத்துக்கிட்டையும் அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். கடையில போய் கேட்பான். அவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க நின்றுகிட்டோன்னா, ஃபேமிலிக்கு நின்றுகிட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. முதல்ல இப்போ போய் முதல்ல ஆட்டி இன்னும் கையேந்து வேணா கூட்டு போய் இப்போ என்ன செய்யணும், இவன் பணத்தை வச்சு அவர் இதை கட்டிட்டு இவனை ஊர்ல போய் விட்டு. சரி, அதை கொண்டு விடணும். நாளை விடிய காலம் சரி, போய் அவன் படிக்கட்டும், அவன் படிப்பை ஆமா, கெடுக்கணும். அதான் எனக்கு படிக்கணும்டா செல்லம். நாங்க எல்லாத்துக்கும் கையேத்தி நின்றுட்டு இருந்த. அப்பதான் ஆண்டவ மாதிரி நீங்க வந்து காப்பாத்திட்ட. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, அம்மா, யார்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்ல. இந்த இதுல எனக்கு காரியம் எல்லாம் நான் நடத்திடுவேன். பரவாயில்லம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். பையனை வச்சு நீங்க நின்னதான் எனக்கு இல்ல மனசு இல்ல கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல. நான் இனி அப்படியெல்லாம் போக வேண்டியது இல்ல. ஏன்னா காசு வந்துருச்சு இல்ல. அதனால சந்தோஷமா சரி, நீங்க முதல்ல போய் பார்த்து உங்க வீடு நல்லபடியா பாருங்க. சந்தோஷமா இருந்தா சரி. சரி, வா, உங்க செருப்பு மட்டும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருவான். செருப்பு இல்லாம இருக்கு. நீ செருப்பு எங்க? செருப்பு உடஞ்சு போனதுதான். சரி, அப்புறம் எடுத்துக்கலான்னு. எனக்கு செருப்பு உடைஞ்சிச்சு. இங்க ரோட்ல இருந்து அதை எடுத்து போட்டு மாட்டிட்டு இருந்தேன். ரோட்லயா? ஆமா, புது கடை செருப்பு இருக்கும்போது பழசு போட்டு போனேன்ல. அப்ப ஸ்கூலுக்கு போற நல்ல செருப்பா, புது செருப்பா போட்டுட்டு போ. சரியா? நாளைக்கு ஹாஸ்டல்ல வேற சேர்த்து விட போறாங்கல்ல, நல்ல செருப்பா எடுத்துக்க. போயிட்டு வாங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு என் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க, நான் காலையில வந்து பார்க்குறேன். வச்சுக்கோங்க, நான் கார்டு எடுத்துட்டு வரல, அர்ஜென்ட்டுக்கு வந்தேன். அதனால கார்டு எடுத்துட்டு வரல. நம்பர் இருக்கு, இதில் எழுதி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வேற ஏதாவது நம்பர்ல தான் கூப்பிடுவேன். ஆ நாங்க வேற ஆளு போன வாங்கி தான் எனக்கு கூப்பிடுங்க.